அடுப்படியில் இன்றைக்கி அக்கா ஸ்டைலில் பிரியாணிக்கு கத்திரிக்காய் புளிக்கூட்டு செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இதுக்கு கத்திரிக்காய் பச்சடி சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்க தெரியல. நாங்கள் கத்திரிக்காய் புளிக்கூட்டு தான் சொல்லுவோம். இது ஒரு 4 கத்திரிக்காய், மீடியம் சைஸ் கத்திரிக்காய், கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி உப்பு தண்ணியில் போட்டிருக்கேன். அதனால தான் அப்படியே ஒயிட்டாக இருக்குது. அக்கா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ ஒரு வடை சட்டியில் ஒரு குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிருக்கிறேன். இது வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் பூண்டு ஒரு 5 பல், அப்புறம் அதுலேயே சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா உரிச்சிட்டு போட்டாலே போதும், அலசிட்டு உரிச்சிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் செவக்க வதங்கிருச்சு. இந்த கத்திரிக்காயை நம்ம போட்டுடலாம். நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து உப்பு தண்ணியில் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுட்டு அந்த தண்ணியில் நறுக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் கருக்காமல் இருக்கும். இது கொஞ்சம் அப்படி நல்லா வதங்கட்டும். இப்போ அக்கா கத்திரிக்காய் வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன், பெரிய ஸ்பூனில். அப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் இன்னும் வதங்கணும். நல்லா இதிலே வெந்தால் தான் நம்ம வந்து புளி ஊற்ற முன்னாடி கொஞ்சம் கத்திரிக்காய் நல்லா வெந்துடணும். அது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே அக்கா வந்து மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் ஃபுல்லாக வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த வேர்க்கடலை இந்த அளவு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே மசாலா போட போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தனியாத்தூள் பெரிய ஸ்பூனில் ஃபுல்லாக, தனி தனியாத்தூள் தான் அரைச்சி வச்சுருப்பேன். மிளகா கலந்து அரைக்க மாட்டேன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன். இப்போ கத்திரிக்காய் பாதி அளவு வெந்துருச்சு. இது கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம புளி ஊற்ற முன்னாடி கத்திரிக்காய் எந்த அளவு வெந்திருக்குன்னு பாருங்கள். நசுங்குது பாருங்கள், கட்டாகுதுல்ல. அப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம புளி ஊற்றிக்கலாம். அக்கா இது ஒரு எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழம் அளவு நல்லா கரைச்சி திக்காக வச்சுருக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளி அதிகமாக ஊற்றினா தான். நல்லா வடிகட்டி தான் வச்சுருக்கேன் அக்கா. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த புளி வடிகட்டின கிண்ணத்துலேயே கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இந்த மசாலா எல்லாம் வேகிறதுக்காக. இப்போ இந்த ஸ்டேஜில் அக்கா புளி உப்பு காரம்லாம் நீங்களும் பார்த்துடலாம், டேஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ சால்ட் மட்டும் தான் பத்தலை. மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூன் போல் தூள் உப்பு போடுறேன். 1/4 ஸ்பூன் தான் போடுறேன். இப்போ நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலை தூளை போட்டுடணும். அவ்வளோதான். நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் அப்படியே எல்லாம் மெல்ட் ஆகும். எல்லாம் மசாலாலாம் நல்லா கலந்து ரொம்ப இப்போயே கமகமான வாசனை வருது. இன்னும் நீங்கள் காரம் வேணுன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அக்கா கரெக்டாக இருக்குது. சால்ட்டு மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அக்கா போட்டிருக்கேன். இது அப்படியே வெந்து வரட்டும். அவ்வளோதான், பிரியாணிக்கு சைடிஷ் ரெடி. இதுதான் அக்கா வீட்டில் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, ஃப்ரை ரைஸு எல்லாத்துக்கும் நான் சைடிஷாக இந்த புளிக்கூட்டு வச்சுருவோம். கத்திரிக்காய் புளிக்கூட்டு ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா எல்லா எண்ணெயும் மேலே வந்துடும்பா. அந்த வேர்க்கடலை போட்டதுனால எண்ணெயாக மேலே வந்துடும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். செமையாக சூப்பராக ஸ்பைஸியாக டேஸ்டியாக பிரியாணிக்கு சைடிஷ் ரெடி. ரதியக்கா ஸ்டைலில் இப்படி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். அக்காவுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது அவ்வளோதான். அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். சாதத்தோடு வெறும் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும்பா. வெறும் ரைஸுக்கு போட்டு பிசைஞ்சாப்பெல்லாம் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சமாக கறிவேப்பிலை தூவிக்கலாம். கறிவேப்பிலை தூவி ஒரு பரட்டி விட்ருங்க. அந்த வாசனை சும்மா தூக்கலாக இருக்கும். அவ்வளோதான். இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்டில் செஞ்சிடலாம். நம்ம புளியெல்லாம் கரைச்சி கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 2 மினிட்டில் இந்த சைடு செஞ்சிடலாம். இதை பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.